மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன இந்த 5 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்பவுமே பொருந்தி போகுது அப்படின்னு சொன்னால் நல்லாவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் ஒன்று தான் மாறாதது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இதெல்லாம் மாறவே மாறாது அப்படின்னு நம்ம எதாவது சொல்ல முடியாது. மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இதை தான் முதல் சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களும் அதுதான். ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காம நம்முடைய டியூட்டி என்னவோ அதை மட்டுமே செஞ்சுட்டே இருந்தோம்னா மென்டல் பீஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. மூணாவது விஷயம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீயே உனக்கு நண்பனும் பகைவனும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே விஷயத்தை தான் தமிழ் இலக்கியங்களும் பார்த்தீங்கன்னா, தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுகளுக்கு நாம தான் பொறுப்பாகிறோம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பழசை பற்றி யோசிச்சுட்டு பாஸ்ட்லேயே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இனி ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அர்ஜுனன் கிட்ட சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம மனசு அப்படிங்கிற விஷயம் தான் நிறைய நேரங்களில் நம்மளை ஆசிலேட் பண்ணி நிறைய விஷயங்களில் குழப்பம். எமோஷ்னலாக நம்ம ஸ்டிக்கான் ஆகிறதுக்கும் அதான் ரீசனாக இருக்கும். இந்த 5 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிம்மதியான லைஃப்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகலாம்.